ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டால் கிச்சடி எப்படி செய்ய பார்ப்போம். இது மதியம் மீந்து போன பழைய சாதத்தை வச்சு செய்ய போகிறோம். வாங்க, இதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 3 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2-3 பச்சை மிளகாய், ஒரு பிடி ரசத்தூள், அவ்வளோதான். இது மதியம் மீந்து போன சாதம் வச்சு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி டால் கிச்சடி செய்யலான்னு சொல்லி இந்த டால் கிச்சடி டக்குன்னு செஞ்சிடலாம். மதிய சாதம் கொஞ்சம் தான் இருந்தது, அதை வச்சு ஹெல்த்தியாக ஃபாஸ்ட்டாக என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிக்கும்போது டக்குன்னு இது ஞாபகம் வந்தது. இதுக்காக ஒரு 2 கப்பு பாசி பருப்பு எடுத்து குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன். அடுத்து மதிய சாதம் எடுத்து வச்சுருக்கோம். பாசிப்பருப்பு வெறும் குக்கரில் போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு அப்புறம் 2 கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கடாய் எடுத்து அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகும் வெந்தயம் போட்டு தாளிக்கணும். நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சாதத்துக்கு. கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துடணும். இஞ்சி சேர்க்கணும். இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிட்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கும் போது நல்ல ஸ்மெல்லோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதம். நைட்டில் இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிடும்போது இந்த சாதம் சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் எல்லாம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்து நல்லா குழைவாக வேக வச்சிடணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த சாதம். ஒரு 10 நிமிஷத்தில் சாதம் மட்டும் வடித்து வச்சுருந்தா டக்குன்னு செஞ்சிடலாம். அப்புறம் வேக வச்ச பாசி பருப்பு போட்டு நல்லா கலந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் ரசப்பொடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரசப்பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துடணும். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும். நம்ம சாதம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சேர்த்து இது பண்ணணும். நான் ரசப்பொடியிலேயே மஞ்சள் பொடியெலாம் இருக்கிறதால நான் எக்ஸ்ட்ரா மஞ்சள் பொடி எதுவும் சேர்க்கல. மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாம் ரசப்பொடியிலேயே இருக்குது. அப்புறம் வேக வச்ச சாதம் போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண விட்டு டக்குன்னு ரெடி ஆகிடும் சாதம். சூப்பராக இருக்கும் சாதம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய், அப்பளம் எதுவும் இருந்தாலும் நல்லா இருக்கும் சைட் டிஷ்ஷு. டக்குன்னு அப்பளம் வறுத்து சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் சொல்லுங்கள். நமக்கு சாதமும் எல்லோரும் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சாதம் இருந்தால் நிறைய டால் கிச்சடி வந்துடும். பருப்புலாம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.